போட்டில் இருந்து வந்து இதில் இருந்து நாங்கள் கேபிள் காருக்கு போகிறோம். கேபிள் காரில் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ லண்டனுடைய அழகை ரசிக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள், எவ்வளோ அழகான பில்டிங். மேலே வந்து கேபிள் கார் போகுது பாருங்க. பில்டிங்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பில்டிங்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. லண்டனில் கட்டாயம் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம், எவ்வளோ அழகான இடம் பாருங்கள். லண்டனை பார்க்கணுமெண்டா, லண்டன் அழகை பார்க்கணுமெண்டா கட்டாயம் இந்த காணொலியை பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்கும். மிக பிரமாண்டமான ஒரு படைப்பு. போட்டில் இருந்து இறங்கி இப்போ கேபிள் காருக்கு போகிறோம். கேபிள் கார் எங்கே இருக்குது? கேபிள் கார் லுக் அட் திஸ். அந்த இருக்குது பாருங்க, அதில் போகிறோம். நைஸ் பிளேஸ் isn't it? சரி, நாங்கள் கேபிள் காரில் எப்படி யாரோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். நல்ல அழகான ஒரு எவ்வளோ அழகான ஒரு இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் பாருங்கள். இந்த கட்டடங்களை பாருங்கள், எவ்வளோ ஒரு வித்தியாசமான முறையில் அமைக்கப்பட்டிருக்குது. இங்கே வரும் ஒரு பெட்டிக்கு மேலே அப்படியே ஒரு பெட்டி அடுக்கி வச்ச மாதிரி அமைப்பில் இருக்குது. பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்கையும் அதாவது உணர்வை தருது. நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து தேம்ஸ் ரிவர், லண்டனில் மையப்பகுதியில் அமைஞ்சிருக்கிற ஒரு நதி. பாரு, இதை பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த கட்டிடத்தை எவ்வளோ வித்தியாசமான முறையெல்லாம் அமைச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். ஒன்றுக்கு மேல் ஒன்று அப்படியே சரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடமெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நாங்கள் இன்னும் ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் நடக்கணும் அந்த கேபிள் கார் போகிற அந்த இடத்துக்கு. பாருங்கள், இந்த இடங்கள்லாம் பார்க்கும் பொழுது சென்னையில் அந்த மெட்ரோ லைன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த பாலங்கள் பார்க்கக்கூடிய இருக்கை. இதில் வந்து மேலால் வந்து டிஎல்ஆர்ன்ற ரெயின் போகும். நாங்கள் இப்போ பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 2-3 நிமிடத்தில் அந்த டிக்கெட் வாங்குறதுக்கு பக்கத்தில் வந்துடுவோம். கேபிள் காரை பற்றி முக்கியமாக வந்து சொல்ல போனால், இது வந்து ஒரு நாங்கள் எப்படி பஸ்ஸில் எல்லாம் போகிறோமோ இல்லை நாங்கள் எப்படி ரெயினில் போகிறோமோ அது மாதிரி தான் நாங்கள் கேபிள் கார்லையும் போகலாமல். உங்கள்கிட்ட அந்த பேங்க் கார்டு இருந்தால் இல்லைன்னு சொல்லணும், அந்த ட்ராவலிங் கார்டு வந்து அதை டச் பண்ணிவிட்டு போயிட்டு வரலாம். சரி, அது எப்படி நடைமுறையில் அதை வந்து இருக்குது, அங்கே என்னென்ன சிஸ்டம் எல்லாமே இருக்குதுன்றதை நான் பார்க்க போகிறோம். வாங்க அங்கே போய் எப்படி இருக்குன்றதை நாங்கள் ஆர்டர் பண்ணோம். சரியா யோனதன், நீங்கள் பயப்பட மாட்டீங்க தானே மேலால் போனால்? இப்போ போகிறோம் நாங்கள். இப்போ போயிட்டு மேலே ஏறி ஜோனதன் வாங்கலை குயிக்கா வாங்க, நான் போகிறோம். ஓடி வாங்க, டைம் போகுது. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருக்கோம். மேலால் ஃப்ளைட் போகுது, அதுக்கு கீழே கேபிள் கார் போகுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். சரி, நான் பக்கத்தில் வந்துட்டோம். இந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும் எவ்வளோ மக்கள் வந்து கியூவில் இருக்கிறாங்கன்னு. அந்தளவுக்கு இதை பார்க்குறதுக்குண்டு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வராங்க. எவ்வளோ அழகான காட்சி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த கேபிள் காரை பற்றி நான் சொன்னால் 2012 அந்த ஒலிம்பிக் நடக்கிற அந்த டைமில் வந்து இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஒவ்வொரு கேபிள் கார்லையும் 10 பேர் போகலாம். ஒரு மணித்தியாலத்தில் 2500க்கு மேலே பயணிகளை ஏற்றி செல்லலாம். அங்காளகரைக்கு போகும். எவ்வளோ அழகான காட்சி. லண்டனை பாருங்கள், லண்டன் அழகை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் எடுக்குது. 10 நிமிடத்தில் அந்த கரையை போய் நாங்கள் தட்டிடுவோம். 300 அடி உயரத்திலிருந்து
இந்த லண்டன் அழகை, அதாவது சரியாக சொல்லப்போனால் 295 அடி உயரம் இந்த கேபிள் காரில் அதி உயரம். அதுக்கு மேலே இருந்து இந்த லண்டன் அழகை அவ்வளோ அழகாக நாங்கள் பார்த்து ரசிக்கலாம். பாருங்கள், இப்போவே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக இருக்குண்டு. நாங்கள் ஓட்டு அரினா பார்த்தோம். சுற்றி இந்த க்ரீனிச்சன்னு சொல்ல அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய பெரிய கட்டிடங்கள், இந்த கட்டிடங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ நாங்கள் அது உயரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோம். தேம்ஸ் ரிவர் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கட்டாயம் லண்டனில் இருக்காங்க இந்த ஒரு இடத்த மிஸ் பண்ணிடுவோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். குடும்பத்தோடையும் சரி, ஃப்ரெண்ட்ஸோடையும் சரி வந்து ஒரு நாள் இதில் வந்து அவ்வளோ அழகாக நீங்கள் இந்த டைமை கழிக்கலாம். அதிக எக்ஸ்பென்சிவ் விலையும் இல்லது. நாங்கள் ஒய்ஸ்டர் கார்டில், பேங்க் கார்டில் எப்படி நாங்கள் பஸ்ஸில் போகிறோமோ அதே மாதிரி அதோட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நாங்கள் கீழே இறங்க போகிறோம். அடுத்த கரைக்கு வந்துட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் இப்போ தற்போது கீழே இறங்கி போய் கொண்டிருக்கிறோம். பார்த்தாலே தெரியும் கீழ் நோக்கி போகுது. அடுத்த கரையில் நாங்கள் இன்னும் சில நிமிடங்களில் வந்து அங்கே இறங்க போகிறோம். அவ்வளோ அழகான ஒரு பெரிய ஒரு அந்த சிலையை பார்க்கக்கூடியதாக இருக்குது பாருங்கள். அவரை தலை வெட்டப்பட்ட ஒரு கருப்பு பெயிண்ட் அடித்த ஒரு சிலையை பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதையும் போய் பார்ப்போம். அங்கே அந்த சிலையோட என்ன சிறப்பம்சம் உண்டு, ஒரு வித்தியாசமாக இருக்குது அந்த சிலை. அவ்வளோ பெரிய ஒரு சிலை வச்சுருக்குறாங்க. சரி, நாங்கள் இப்போ இன்னும் ஒரு சில நிமிடத்தில் கீழே இறங்கிடுவோம். அவ்வளோ அழகாக மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. லண்டனில் இருக்கிற, அதாவது இங்கிலாண்டில் இருக்கிற ஒரே ஒரு கேபிள் கரண்டா இது தான். கட்டாயம் இங்கிலாண்டில் இருக்கிற ஆட்கள் வந்து பார்க்கக்கூடிய, இல்லை வெளிநாட்டிலேருந்து வர ஆட்களும் இந்த அனுபவத்தை கட்டாயம் இதை வந்து இதில் ஒரு இறக்க போய் பாருங்கள். லண்டன் அழகையும் பார்க்கலாம். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இருக்கும். சரி, வாங்க இறங்க போகிறோம். கதவு ஆட்டோமேட்டிக்காகவே திறக்கும். நாங்கள் அதிலிருந்து மெல்ல மெல்ல பாருங்கள், மெல்ல மெல்ல நகருது. இறங்கிட்டோம். என்னென்னா இதில் வீல் சேரில் வாராக்கள்லேருந்து சின்ன பேபி இதில் வாராக்கள்லாம் இதுக்குள்ளே போகக்கூடிய வசதி இருக்குது. பயப்படவே தேவையில்லை. வீல் சேரில் வாராக்கள் எல்லாருமே இதை அக்சஸ் பண்ணலாம். இது ஒரு இன்னும் ஒரு சிறப்பம்சம். இப்போ அந்த சிலையை பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு சிலையை வந்து செதுக்கிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தலை இல்லாத ஒரு பெரிய ஒரு அப்படி ஒரு அவ்வளோ அழகாக தத்ரூபமான ஒரு சிலை. அது எதுக்கு முன்னாடின்னு சொன்னால் இந்த கேபிள் கார் இந்த சைடில் வந்து கேபிள் காருக்கு பக்கத்தில் வந்து இறங்குற இடத்துல தான் வந்து இந்த சிலை வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சிலை கட்டாயம் நல்ல வடிவ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம். சரியா? கட்டாயம் இந்த படைப்பை பற்றி, நவீன காலத்து படைப்பை பற்றி நான் சொல்லியே தீரணும். நிறைய சிலைகளை பார்த்துருக்கோம். ஆனால் இது ஒரு நவீன காலத்து படைப்பு. இந்த ஒரு மனிதன் வந்து நிர்வாணமாக தலை துண்டிக்கப்பட்டு அவர் உடம்பு ஃபுல்லாக வந்து நிறைய பாசிகள், கடல் உயிரினங்கள், அடுத்தது மரங்கள், அப்படி எல்லாமே அவரில் அப்படியே ஒட்டி இருக்கிற மாதிரியும் ஒரு என்ன சொல்கிறது, அதை வந்து கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த சிலையை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இது ஒரு நவீன காலத்து படைப்பாக வந்து இருக்குது. அதுவும் இந்த கேபிள் கார் வந்து இறங்கி இந்த படைப்பை பார்க்குறது இன்னும் ஒரு சிறப்பு அம்சம். இங்கேருந்து அழகாக நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். நாங்கள் இப்போ நோர்த் க்ரீன் பீச்சில் தான் நிற்கிறோம். நோர்த் க்ரீன் பீச்சில் வந்து இறங்கிட்டோம். சரி, ஓகே. சரி, இங்கே இருந்து இன்னொரு இடத்தை போகிறோம். அதாவது நேஷ்னல் மியூசியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு இதிலேருந்து நடந்து அங்கே பக்கத்திலே இருக்குது. இப்போ நான் வந்து இறங்கிட்டேன். இதுலேருந்து தான் வந்து இறங்கியிருக்கேன்னு திருப்பி இப்போ எங்கேண்டா இன்னொரு இடத்துக்கு போகிறேன்டா. அண்டர்டவுன் ஸ்டேஷனில் போய் இன்னொரு இடத்துக்கு போகிறேன். அந்த இறங்கியாச்சு. அந்த இடத்தையும் காட்டுறேன்னு வாங்க. போகும் வழியில் வந்து இதை பார்க்கக்கூடிய இருந்துச்சு. தீபாவளிக்கு இது நிறைய ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பக்கத்தில் தான் வந்து ஓட்டு அரினா பெரிய ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கிற இடம் இருக்குது. அங்கே நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் என்று நான் நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கு.
இந்த கட்டிடங்கள்லாம் ஒரு வித்தியாசமான வடிவமைப்பில் வந்து அமைக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், இங்கே பாருங்கள், கண்ணாடி போன்ற அமைப்பில், கண்ணாடியில் வந்து பெரிய ஒரு ஃபுட் இங்கே பாருங்கள் உணவகங்கள் இருக்கிற ஒரு கடை தொகுதி அமைக்கப்பட்டிருக்கு. அந்த பபிள்ஸ் நாங்கள் நுரை இருக்குது தானே பபிள்ஸ், அது மாதிரி அமைப்பில் வந்திருக்காங்க. உள்ளுக்குள்ளே போனால் நிறைய ஒவ்வொரு நாட்டு வித்தியாசமான உணவு வகைகளை நான் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்லேருந்து மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்லேருந்து இப்படி நிறைய ரெஸ்டாரண்ட் இங்கே பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ணியிருக்குது. இப்படி நாங்கள் நிறைய விடயங்களை பார்த்தோம். நீங்கள் போய் கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து இப்போ நாங்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் வந்து ஒரு 1 மினிட் நடந்தால் ரயில்வே ஸ்டேஷன் வருது இதாக இருக்குது. இதிலிருந்து தான் நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் மியூசியத்தை பார்க்க போகிறோம். நேஷ்னல் ஹிஸ்ட்ரி மியூசியத்தை பார்க்க போகிறோம். கட்டாயம் அது ஒரு மிகவும் பிரயோஜனம் உள்ளொரு காணொளி அமையும். அதையும் பாருங்கள். வாங்க நாங்கள் போயிட்டு அங்கே என்ன இருக்குன்ற பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய பிரயோஜனம் உள்ள காணொளிகள் வரும்.